தேசம் நன்மையை கொடுக்க வேண்டும், தேசம் செழிக்க வேண்டும், தேசம் சேமமா இருக்க வேண்டும். அப்படின்னா இந்திய தேசம் அல்ல, வெளி தேசங்கள் அல்ல. தேசம் என்றால் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் குறிக்கிறது தான் தேசம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் எல்லாமே இருக்கு, என்ன தேவையோ எல்லாமே இருக்கு. யார் யார் எப்படி எப்படி ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ அப்படியே as it is எல்லாமே இருக்கு. ஆனா ஒன்றே ஒன்று இல்லை, இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் உள்ள வார்த்தைகள் இல்லை. அனுபவத்தில் என்ன அனுபவத்தில் இல்லை? முதலாவது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. என்னதான் ஊழியம் செய்யலாம், என்னதான் மகிமையாய் பிரகாசிக்கலாம், 1000 என்ன, 10,000 என்ன, 50,000 என்ன, லட்சம் என்ன, 5 லட்சம் என்ன, 10 லட்சம் ஜனங்கள் கூடலாம். பெரிய பெரிய ஊழியக்காரர்களை அழைக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரர்களோடு இணைந்து பிரசங்கம் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம், அத Facebook இன்ஸ்டாகிராம்ல போடலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய சபையிலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவ சபைக்காக, தேசத்திற்காக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீர்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். கப்பர்நகூமே, நீ வான பரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தாய், ஆனா நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். 2 நாளாகமம் 12:12 அவன் தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடி அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. 2020 வேதனை, 25ல அதிக 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 காரியங்கள் வெளியரங்கமாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தில் அமெரிக்காவிலே ஓரின சேர்க்கையை, அதே சமயம் பாவத்தை, அக்கிரமத்தை கண்டித்து உணர்த்துகிற 32 வயதான சார்லஸ் என்ற ஒரு நபர் நேற்று யூனிவர்சிட்டியில பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரே ஒரு சின்ன பிள்ளை கர்த்தரை தெய்வம் என்றும் பாவத்தை பகிரங்கமாய் கண்டித்தபடியினால் அவர் இந்த உலகத்திலே நேற்றைய தினத்திலே ஒரு கோதுமை மணியாய் அவர் தேவ சமூகத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறார். இன்று உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறீர்களா? 2 நாளாகமம் 34:27 இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமரும் பொழுது உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். தானியேல் 5:19 அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். கர்த்தர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். 2025 அக்டோபர் மாதத்திலிருந்து இதுதான் நடக்க போகிறது. அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. தேசத்தில் சரி, சபைகளில் சரி,
தடுமாற்றங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. ஆலயத்தில் வந்தும் செல்போனை நோண்டிட்டு இருப்பாங்க, ஆலயத்தில் வந்தும் செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆலயத்தில் வந்தும் லைக் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆலயத்தில் வந்தும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டேதான் இருப்பார்களே ஒழிய அவர்கள் எண்ணங்கள் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், கடைசி பரியந்தமும் அடிக்கிறவன் அடிக்கட்டும், உதைக்கிறவன் உதைக்கட்டும், சவுக்கால் அடிக்கிறவன் அடிக்கட்டும், ஆணி அடிக்கிறவன் அணி அடிக்கட்டும், முட்கிரீடம் சூட்டுகிறவன் சூட்டட்டும், காலில் ஆணி அடிக்கிறவன் அடிக்கட்டும், விழாவில ஈட்டியால் குத்துறவன் குத்தட்டும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தம்மை தாமே சிலுவை பரியந்தமும் தாழ்த்தினார். முதலாவது ஜனங்கள் தன்னை தாழ்த்தி, இரண்டாவது ஜெபம் பண்ணி. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தாழ்த்தி கமா வருது, ஜெபம் பண்ணி கமா வருது. ஜெபம் பண்ணி ஏன் கமா வருது தெரியுமா? அது தொடர்கிறது என்ற அர்த்தம், வார்த்தை முடியவில்லை என்ற அர்த்தம், வார்த்தை இன்னும் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரேயர் லைஃப் முழுமையாய் தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டும். நெகேமியா 4:9, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. ராஜா கேட்கிறாரு நெகேமியாவை பார்த்து, உனக்கு என்ன வேணும்? இவன் சொல்றான், என் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்திருக்கிறோம். கண்டினியூட்டி. பாஸ்டர் சொன்னாரு, வேதம் வாசிக்கிறவர்கள் இந்த சபையில 2 பேர் தேவை என்று சொன்னார். நல்ல அடி பெறலாமல் வாசிக்கணும், கண்ணு நல்லா தெரியணும்னு சொன்னார். கண்ணு நல்லா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க. அங்க சேர்ல 2, கீழே 2, இங்க ஐயா 1, 2 4 5 6 பேர் கண்ணாடி மேல பாருங்க. 1 2 3 4, அந்த அம்மா கண்ணாடி கழட்டிட்டாங்க. இப்படி கண்ணாடி போட்டுட்டே இருந்தா எப்படி கூப்பிட முடியும்? எம்மா நீ கூர்ந்து வாசிப்பியா, நீ நல்லா வாசிப்பியா? அவர் சொல்றாரு பாருங்க, கண் நல்லா தெரிய வேண்டும், நன்றாக வாசிக்க வேண்டும், அடி பெறலாமல் வாசிக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன தேவை தெரியுமா? பைபிள் வாசிக்கணும்னா ஜெபம் பண்ணணும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெரிய படிச்ச PhD PhD பண்ண டாக்டரேட் வாங்கினவரை கூப்பிட்டு பைபிளை கையில கொடுங்க, வாசிக்க சொல்லுங்க. வாசிக்க தெரியாது, திணறுவான். ஆனா இதே சமயம் 2வது 3வது 5வது படிச்ச ஜெபம் பண்ணுகிற ஒருத்தட்ட பைபிளை கொடுங்க, சரளமா வாசிப்பாங்க. எனக்கு பைபிள்லாம் வாசிக்க தெரியாது, திக்கி தான் வாசிப்பேன். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை முழங்கால் படிட்டு 33 நாள்ல வாசிச்சேன். 33 நாள். பாஸ்டர் 6 மணி நேரம் சொல்லும் போது 6 மணி நேரம் தானே, 6 நாள் சொல்லும் போது நான் அந்த பாஸ்டர் மகனை பார்த்தேன், எங்க உடன் ஊழியரை பார்த்தேன். 6 நாள்ல இப்படா வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆனா வாசிச்சிருக்காங்க, நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. நான் 33 நாள் ஒரு முறை பைபிளை வாசிச்சு முடிச்சேன். அப்பவே போதும் போதும் ஆகி போச்சு. அப்புறம் பாருங்க, அந்த வசனம்
கிடைக்க 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 தேனிலும் மதுரம். அத வாசிக்க 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 இன்னும் வாசிக்கலாம், இன்னும் வாசிக்கலாம், இன்னும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகலாம். உன் ஜெபம் எங்கே? தானியேல் 6:10. தானியேல் வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் தேவனுக்கு முன்பாக முன் செய்து வந்தபடியே. இப்போ ஒரு காலகட்டம் வந்துருச்சு, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இப்படி கார்பெட் போட்டா எங்க ஜெபம் பண்ண முடியும்? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்பிள் எல்லாம் கிடையாது, அவங்க சிமெண்ட் தரதான். சில சபைகள் எல்லாம் ஒண்ணுமே விரிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு. இப்பெல்லாம் வந்து கார்பெட் வேணும், ஏசி வேணும், நல்ல சேர் வேணும், அழகா உட்கார்ந்து அப்படியே பிரசங்க நேரத்தில் ஒரு தூக்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஒரு கொட்டாயை விட்டு தூங்கினா பாஸ்டர் எழுப்பி நிற்போம் ஜெபிப்போம் போதுதான் எந்திரிச்சு நிற்பாங்க. நிறைய பேருக்கு சர்ச்சில் வந்தாதான் தூக்கமே வரும், வேற எங்க போனாலும் தூக்கமே வராது. இங்க பாருங்க, பிரதம மந்திரி ஸ்தானத்தில் இருக்கிற தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளை தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். நீங்க எத்தனை வேலை ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க? எங்க சர்ச்சில் இந்த வாரம் உறுதிமொழி எடுக்க சொன்னேன். இப்படி எல்லாரும் கை நீட்டுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் கை நீட்டினாங்க. சொல்லுங்க, நான் இன்று முதல் 1 மணி நேரம் தினமும் ஜெபிப்பேன். மீண்டும் சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, பலிபீடத்திற்கு முன்பாக உறுதிமொழி எடுங்க. நான் இன்று முதல் 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே 1 மணி நேரம் ஜெபிப்பேன். காலை 15 மினிட்ஸ், மத்தியானம் 15 மினிட்ஸ், ஈவினிங் 15 மினிட்ஸ், நைட் 15 மினிட்ஸ் போதும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க? நீங்களே உள்ளத்துல கேள்வி கேளுங்க. மகனுக்காக, மகளுக்காக, மருமகனுக்காக, மருமகளுக்காக, பேரன் பேத்திகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, சபைக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய்? தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறான். நான் சமீபத்திலே ஒரு விமானத்தில் புறப்பட்டேன். அந்த விமானம் சற்று பின்தங்கினதாக அந்த விமானத்தில் சில கோளாறுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு முன்பாகத்தான் அகமதாபாத் விமானத்தில் விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 241 பேர்கள் மரித்து போனார்கள், கருகினார்கள். அதே சமயம் சில வாலிபர்கள், மருத்துவ கல்லூரியை சேர்ந்த சில வாலிபர்கள் அந்த தீக்கரையாக்கப்பட்டு அவர்களும் மரித்து போனார்கள். ஒரு காலத்துல விமானம் தரையிறங்கும் போது தடம் புரண்டது. விமானம் இறங்குகிற நேரத்தில் அந்த விமானம் ஒரு இடத்தில் மோதினது, விமானம் காணாமல் போனது. இப்படிதான் கேட்டிருக்கிறோம். 4 மினிட்ஸ்ல விமானம் அப்படியே மேலே பறக்க ஆரம்பித்த உடனேயே அது பொத்தென்று கீழே விழுந்தது. அத்தனை பேரும் கருகி போனார்கள். இந்த விமானத்திலே நிறைய பேர். ஏன் விமானம் நின்று விட்டது, ஏன் தாமதமாகுகிறது என்ற பொழுது என் பக்கத்திலே ஒருவர் உட்கார்ந்திருந்தார், இங்கே ஒரு தாய் உட்கார்ந்திருந்தார், நடுவிலே நான் உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது, நாம் ஜெபிப்போம். Let us pray. தேவனுடைய சமூகத்துல லவுடா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல, ஆமென் சொல்லிட்டேன். விமானம் டேக்கப் ஆயிடுச்சு. நான் போற கண்ட்ரியில அந்த விமானம் இறங்கி விட்டது. நேராய் பைலட் வருகிறார், கை கொடுத்து your prayer is very powerful என்று சொல்லி போனார். ஏரோஸ்டஸ் சொன்னாங்க, your prayer is very nice and powerful. ஜனங்கள் 180 பேர் பிரயாணம் பண்ணுகிறோம். அதுல 3/4 பேர் கை கொடுத்துட்டு போனாங்க. என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் சொன்னாரு, சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, let us pray சொன்னீங்க. நான் என் போன்ல நான்
வீடியோ எடுத்துட்டேன் சார், அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் சார். அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணினேன். அநேகர் என்ன நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? டொனால்டு பயந்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. நான் பிசாசை பார்த்தே என்ன தெரியுமா சொல்லுவேன்? பிசாசு கிட்ட சொல்லுவான், ஏ உன் ஜீவன் எடுக்க போற, நீ என் ஜீவனை எடுக்க முடியாது, ஆனால் எடுத்தாலும் நான் பரலோகத்துக்கு தான் போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க மாசம் மாசம் ஏகப்பட்ட பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்ப அந்த பிசாசுகள்லாம் நேரா வந்து பேசும். என்ன சொல்ல தெரியுமா? உன் ஜீவன் எடுக்கிறேன், ஆக்சிடென்ட் ஒன்னும் பண்ண முடியாது, போயிட்டே இரு. நீ பொய்யும் பொய்க்கு பிதா. நான் ஜெபிக்காமல் இருந்தால் கட்டாயம் நடக்காதது என்னுடைய வாழ்க்கையில சாபமாய் நடக்கும். நான் ஜெபிக்க தேவ சமூகத்தில் அமர்ந்தால் சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேலை ஒரு சேதமும் அணுகாதபடி, எந்த சிங்கத்தின் வாயும் அவனை கவ்வாதபடி தானியேல் எப்படி போடப்பட்டானோ அப்படியே வெளியே வந்தானோ. அதுதான் ஜெபம். இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. சபையில சபை நாள் என்று சொன்னால் ஓடி வருவாங்க ஜனங்கள். சபை நாளுங்க வாங்க பிரியாணி போடப்படும். அதே சமயம் சர்ச்சில் ஒரு கல்யாணம்னா ஓடி வருவாங்க. சர்ச்சில் ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஒரு பிரேயர் நடக்கிறது, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் சொன்னா வரமாட்டாங்க. உபவாச ஜெபம் வாங்கன்னா வரமாட்டாங்க. உபவாச ஜெபம் முடிந்து உங்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்படும் அப்படின்னு எழுதியிருந்தால் கொஞ்சம் பேர் வருவார்கள். இப்ப நிறைய பேர் சாப்பாட்டுக்கெல்லாம் போறதில்லை. சாப்பாடு போட்டா என்ன நமக்கே கிடைக்குது, எங்க போனாலும் சீப்பா கிடைக்குது அப்படின்னு ஜனங்கள் சாப்பாட்டுக்காகவும் வர்றதில்லை. ஏன்? ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கும் பொழுது அந்த பட்டணம், அந்த தேசம், அந்த கிராமம் அசைக்கப்படும். ஜான் நாக்ஸ், ஜான் நாக்ஸ், ஜான் நாக்ஸ் என்று சொல்லுகிறோமே, அது ஸ்காட்லாந்துல. நம்ம நாட்டில் ஜான் நாக்ஸ் ஒருத்தர் எழும்பல. ஏன் எழும்பல சொன்னது தெரியுமா? விக்டோரியா மகாராணி ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு பயப்பட்டாள். பேர்பட்ட விக்டோரியா மகாராணி ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு ஏன் பயப்பட்டா தெரியுமா? இவன் முழங்கால் போட்டா போதும், சாதிக்க முடியாததை சாதிச்சிடலாம். நம்ம இந்திய தேசத்துல எந்த ஜான் நாக்ஸ் இருக்காங்க சொல்லுங்க? இல்லைங்க, ஜபம் எல்லாம் நடக்குது, வசூல் நடக்குது. ஒரு ஜபத்துல ஒரு கர்த்தருடைய ஊழியர் சொல்றாரு, நகையை கொண்டு வந்து போடு, செக்க கொண்டு வந்து போடு, பணத்தை கொண்டு வந்து போடு, இல்ல நீயே பக்கெட்ல உட்கார்ந்துக்கோங்கிறாரு. நான் போயிருந்தேன்னா கட்டாயம் பக்கெட்ல உட்கார்ந்து இருப்பேன். பக்கெட் பிஞ்சு போயிருக்கும், வேற ஒருத்தரும் வந்து போட முடியாது. நாங்க இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னொருத்தர் சொல்றாங்க, நகையை கொண்டு வா, 1 பவுன் கொடுத்தா உனக்கு 6 பவுன் திரும்ப கிடைக்கும். கர்த்தருடைய வீட்டுக்கு நீ கொடுத்தால் உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். கர்த்தருடைய சபைக்கு கொடுங்க. நீங்க போற சபைக்கு தசம்பாகம் காணிக்க கொடுங்க. நீங்க போற சபையை தாங்குங்க. நீங்க போற சபையில ஜெபம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 2:37, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 வயசு. பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள். இவ பலத்தின் மிகுதியும் தாண்டிட்டா 84. 84 இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காம ஜெபம் பண்ணி ஆராதனை செய்துட்டே இருக்கிறாளாம். நம்ம சபைக்குரிய போதகர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஏமா எதுக்கு வந்த? ஜெபம் பண்ண. எதுக்கு ஜெபம் பண்ணணும் சொல்லலையே, ஜெபக்கூட்டம் இன்னைக்கு இல்லையே, எதுக்கு ஜெபம் பண்ண வர? இல்ல பாஸ்டர், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போ. திரும்ப வருவார், என்னம்மா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, போய் எந்திரிச்சு போ. இன்னைக்கெல்லாம் ஜெப நேரமே கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நீ வருவ, உன் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுவியா? இங்கே தேவாலயத்தை விட்டு நீங்காம 84 வயதுள்ள ஒரு சகோதரி இரவும் பகலும் ஜெபம் பண்றாங்க.
அப்போஸ்தலர் 8:16. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக பவுல் ஜெபம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 28:8. யுபிலியினுடைய தகப்பன் சுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். தேசத்துக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் ஒழுங்கா முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாங்கன்னா எல்லாமே கிடைச்சோம். அசால்ட்டுங்க, இப்போ ரொம்ப அசால்ட். ஜெபம் பண்ணும்போது அப்படியே நீட்டிக்கிறது, அப்படியே நிமிர்ந்துக்கிறது, அப்படியே உட்கார்றது, அப்புறம் அப்படியே முழங்கால் போடுறது, அப்புறம் எந்திரிச்சு சேர்ல போய் உட்கார்றது. என்ன ஜெபம்? ஒரு வீட்டுல போய் பார்த்தா பெட்டு மேல ஏறி முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. பெட்ரூம்ல பெட்டு மேல ஏறி. உன் முழங்காலுக்கு பெட்டு தேவையா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஊழியர்கள் இருந்தார்கள். கனத்திற்குரிய ஒரு ஊழியர் சென்னையில் இருந்தார். அவரிடத்துல ஒரு ஊழியக்காரர் சென்று, ஐயா, உங்கள் ஸ்தாபனத்திலே நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், பாருங்கள், நான் வாங்கின பைபிள் காலேஜ் சர்டிபிகேட், ஆர்டினேஷன் சர்டிபிகேட், சபையிலே நான் ஊழியம் செய்ததற்குரிய கான்டாக்ட் லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சார். அவரு கேட்டாரா, தம்பி இதெல்லாம் இருக்கட்டும், முழங்கால காமினாராம். முழங்கால காமிச்சாராம். உனக்கு சபையில ஊழியம் இல்லப்பா, போயிருட்டான். அவன் போயிட்டானா வெளியே. திரும்பி வந்தானா, ஐயா, நான் ஊழியம் செய்வதற்குரிய தகுதி இருக்கிறது, நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், ஆர்டினேஷன் வாங்கியிருக்கேன், ஒரு பாஸ்டருக்கு கீழே ஊழியம் செய்திருக்கிற சர்டிபிகேட் இருக்கிறது, ஏன் என்னை ஊழியத்திற்கு அன்பிட் சொல்லி வெளியே அனுப்புனீங்க? அவர் சொன்னாரு, உன் முழங்கால் தேயல, உன் முழங்கால காப்பு கட்டல, உன் முழங்கால ரத்த காயங்கள் ஏற்படல, நீ ஜெபம் பண்ணினதற்கு அடையாளம் இல்லை, you are unfit. எப்படி இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? நீங்க பாருங்க, 20 வேதனை. இந்த வர்ற அக்டோபர் மாசத்துல இருந்து பாருங்க, மீண்டும் வெப்பம், மீண்டும் பூமி அதிர்ச்சி, கடலோர மாவட்டங்களில் இருக்கிற அநேகருக்கு மறுபடியும் வேதனை, நிலச்சரிவு, பாறைகள் உருண்டு விழும், ரயில் விபத்துகள் பயங்கரமாயிருக்கும், பனிக்கட்டி மழை பயங்கரமாய் பெய்யும், குளிர்காலத்திலே வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அமெரிக்கா தேசத்தில் பல இடங்களில் வெப்பம் மிகுதியாயிருக்கும், மழை சில இடங்களில் பயங்கரமான பனிமூட்டங்கள் இருக்கும், மீண்டும் விமான விபத்துகள் ஏற்படும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். கொள்ளை நோய்கள், நோய் ஒருமையில் அல்ல பன்மையிலே கொள்ளை நோய்கள். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 200-250 ஊழியர்கள் தமிழ்நாட்டிலே மரித்திருக்கிறார்கள். இன்னும் அநேக ஊழியர்கள், முதிர்ந்த ஊழியர்கள், பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஊழியர்கள் மரித்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சென்னை நகரத்திலே ஒரு சில நாட்கள் கண்டினியூவாய் மழை பெய்யும்.
நான் ஸ்டாப் ரெயின் பார்க்க போறீங்க. இந்த வருஷம் சொன்னாரு, அரசியலில் குழப்பம், மீண்டும் குழப்பம் 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 வந்துட்டே இருக்கும். ஏன் வருது தெரியுமா? பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று தாவீது சொல்லுகிறார். தேவனே, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நான் நடப்பேன். ஆண்டவருடைய முகத்தை எத்தனை பேர் தேடுறீங்க? மல்கியா 1:9, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க, கெஞ்சுங்க. தேவனுடைய பிள்ளைகள், தாவீது சொல்றா பாருங்க, சங்கீதம் 27:9, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். 2 கொரிந்தியர் 3:7 அழகா எழுதப்பட்டிருக்க பாருங்க. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை பார்க்க கூடாதிருந்தது. எங்க அப்பா சபையில 40 நாள் ஜெபிப்பார், 90 நாள் ஜெபிப்பார். எங்களை யாரையுமே பார்க்க மாட்டாருங்க, எங்க அம்மாவையும் பார்க்க மாட்டார். ஒரு ரூம்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். எங்க அம்மா ஜன்னல்ல போய் காஃபி வைப்பாங்க, கட்டங்காப்பி. எங்க அம்மா போய் தண்ணி வைப்பாங்க. எங்க அம்மா போய் எலுமிச்சை ஜூஸ் வைப்பாங்க. எங்க அம்மா போய் பாத்ரூம்ல சுடுதண்ணி விளாவி வச்சுட்டு வந்துருவாங்க. எங்க அம்மா கத்துவாங்க. எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா தண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுக்கோங்க, குளிச்சுட்டு வந்துருவாரு. தினமும் குளிப்பார், காலையில சாயந்தரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தான் எங்க அப்பாவை பார்ப்போம். எங்க அப்பா கையை தொடக்கூடாது, எங்க அப்பா பக்கம் போக கூடாது. முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குங்க. அம்மா என்னம்மா அப்பா மான் இருந்தானே, என்னம்மா இப்படி பிரகாசமா இருக்குது? அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுவாரு. மூப்பர்கிட்ட மைக்க கொடுத்துட்டு நேரம் அந்த ரூமுக்கு போயிருவாரு. 40 days 90 days நைட்டு கூட சாப்பிட மாட்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு உணர்வு எங்கே? எழுதிருக்கு பாருங்க, மோசேயின் முகத்தை. நான் தாயா மோசே, நான் தாயா எலியா, நான் தான் எலிசா. எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தல, ஜெபம் பண்ணல, முகத்தையே தேடலையே. அவன் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஏன் சூரிய நமஸ்காரம் பண்றான்னா, சூரியனை ஒரு கடவுளாய் நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க, பூமி 6 நிமிடம் நிக்க போகுதான். 6 நிமிடம் பூமி நிக்க போகுதான். ஒரு சைடு வெப்பம், ஒரு சைடு இருள். 6 நிமிஷம் நிக்க போகுதான். யாரும் வெளியே வரக்கூடாது. இருட்டு இருந்தாலும் வெளியே வரக்கூடாது, வெளிச்சம் இருந்தாலும் வெளியே வரக்கூடாது. இருளும் உனக்கு கேடாய் முடியும், வெளிச்சமும் உனக்கு கேடாய் முடியும். சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். 6 minutes நிக்க போகுது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? வெளியே நின்றுட்டு இருக்கிறவங்க எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கொரோனாவுக்கே பயப்படாத நம்ம இதுக்கெல்லாம் பயப்படுவோமா? போங்க, நில்லுங்க. அப்போ ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள் தான் காப்பாற்றப்படுவார்களே ஒழிய ஜெபம் பண்ணாத பிள்ளைகள் காப்பாற்றவே முடியாது. அடுத்து என்ன சொல்றா தெரியுமா? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள்.
அந்த காலத்திலே பொல்லாதவங்க இருந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் பொல்லாத வழியில் போயிட்டாங்க. எப்படி பிரதர் இருந்தீங்க? பவர்ஃபுல்லுங்க அப்படின்பாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் 3 நாள் உபவாச ஜெபம் அப்படிலாம் போவாங்க. எங்க அப்பா ஏஜி சர்ச் பாஸ்டரா இருந்தார் கோயம்புத்தூர்ல. எங்க சபையில இருந்து ஒரு கேங் போகும். போய் 3 நாள் பிரேயருக்கு இருந்துட்டு வந்து எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் பவரா ஜெபிக்கணும், பவர்ஃபுல்லா ஜெபிக்கணும். சரி என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, டெய்லி நான் ராத்திரி வந்து சபையில ஜெபம் பண்ணி படுக்க போறேன், வாப்பா வந்துரு. ஜெபம் பண்ணுவானுங்க பாருங்க, ஐயோ அப்பா பவர்ஃபுல்லா ஜெபம் பண்ணுவாங்க. 2 வாரம் 3வது வாரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. 4வது வாரம் ஒரு நாள் வருவான், ஒரு நாள் வரமாட்டாங்க. அப்பா கேட்பாரு, என்ன அப்படி? இல்ல பாஸ்டர் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் துப்புரவா வரமாட்டாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்போ 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது, நான் போறேன் அப்படின்பாங்க. ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு எங்க அப்பா அனுப்புவார். அதே போல 2 வாரம் உற்சாகம், என்ன உற்சாகம்! ரட்சிக்கப்பட்ட உடனே உற்சாகம், ஞானஸ்நானம் எடுத்த உடனே உற்சாகம், பரிசுத்தாவி பெற்ற உடனே உற்சாகம், சபையில தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது உற்சாகம். அதுக்கு பிறகு என்ன வந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில? பொல்லாத வழி. பொல்லாத வழி ஊழியர்களிடத்தில் இருக்கிறது, விசுவாசிகளிடத்தில் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 119 101, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் காவலை விளக்குகிறேன், என் கால்களை விளக்குகிறேன். நீதிமொழிகள் 28:10, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். பாருங்க, ஒரு பையன் ஒரு பிள்ளை பாவம் செய்யறதுக்கு யாராவது தூண்டினால், பாவம் செஞ்சவங்களை விட பாவம் செய்ய தூண்டினவங்களுக்கு தான் அதே அடி போட்டிருக்கு. பாருங்க, உத்தமர்களை, நல்ல உத்தமர்களை மோசப்படுத்தி. இன்னைக்கு சொல்றான் சாவாமை. ஒருத்தன் சொல்றான், பப்புக்கு போ, விபச்சார பாவம் பண்ணு, நீ தண்ணி அடி, நீ கூத்து பண்ணு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னத்துக்கு வா, திங்கக்கிழமை போ, பப்புக்கு போ, சாராயம் குடி, விஸ்கி குடி, பிராந்தி குடி, விபச்சார ஸ்திரீயை பார்த்து போ, விபச்சார பாவம் செய்யி, தேவ பிரசன்னத்திற்கு வந்துரு. என்னங்க, உத்தமர்களை பொல்லாத வழியில் நடத்துகிற கர்த்தருடைய ஊழியர்கள் தான் வெட்டின குழியிலே தான் விழுவான். ஜனங்களை கொடுக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஜனங்களை ஜெபிக்க வைக்கணும், ஜனங்களை உத்தம வழியிலே நடத்தணும். பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 35:15, நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர் எல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் சேவையை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். முதல்ல வெள்ளைக்காரங்க வந்தாங்க, மைட்டி மிராக்கிள் நடந்துச்சு, முடவன் நடந்தான், சப்பானி நடந்தான், செவிடன் கேட்டான், ஊமை பேசுச்சு, கட்டி கரைஞ்சது. அப்புறம் நம்ம தேசத்திலிருந்து ஆண்டவர் நிறைய பேர் எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். வெளி தேசத்துக்கு எல்லாம் இந்திய தேசத்திலிருந்து ஏராளமான ஊழியக்காரர்கள் போனாங்க, தேசத்தை எல்லாம் அசைச்சாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு, செவி கொடுக்கல, ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படியல, ஆண்டவர் விட்டுட்டார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன். மனம் திரும்ப,
என்னங்க மனம் திரும்பணும்? நான் மனம் திரும்பணுமா? நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வரங்களை பெற்று தீர்க்கதரிசியா மாறி ஆவிக்குரிய சபையில் அங்க வைத்து அந்த சபையை நாங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுகிற விசுவாசிகளை பார்த்து, தேவனுடைய ஊழியர்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்? 1 சாமுவேல் 15:25. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடே கூட திரும்பி வாரும். 1 ராஜாக்கள் 8:34. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணினீர். தேசம் இன்னும் சேமம் அடையலைங்க. நம்ம இந்திய தேசத்து கொடி தெரியுமா உங்களுக்கு? கொடியில ஃபர்ஸ்ட் என்ன வருது? மேல என்ன வருது? ஆரஞ்சு கலர் தானே. அந்த ஆரஞ்சு கலர் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. கீழே என்ன கலர் வருது? பச்சை கலர் வருது. செழிப்பு, ஆசீர்வாதம் வருகிறது. நடுவுல என்ன வருது? வெள்ளை, பரிசுத்தம். ரத்தம் சிந்தி பரிசுத்தப்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சக்கரை வருது, அதுக்கு என்ன தெரியுமா? நீங்கள் ராஜாவின் கையில் இருக்கிற ஒரு நல்ல சக்கரத்தை போல் இருக்கிறீர்கள். அவர் உங்களை திருப்புகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை உயர்த்துவார், உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார். பயங்கர ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் போராட்டம் அதிகமாயிருக்கும், பிரச்சனை அதிகமாயிருக்கும். ஊழியர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் சொல்லிடுவாரு. ஆனா எல்லா போராட்டங்களும் கடைசி பரியந்தம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஊழியக்காரனுக்கு துன்பம் இருக்கணுங்க. விசுவாசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ துன்பம் வரணும். சளி வரணும், இருமல் வரணும், தொண்டை பிடிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? வயிற்று வெளி வரணும், நெஞ்சு வெளி வரணும். இதெல்லாம் வந்துட்டே இருக்கணும். நல்ல சுகமா இருந்தானா அவன் அப்படியே சிங்கத்தை போல இருப்பான். ஆனா பலவீனமா இருந்தா தான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனமா இருந்தான். தன் பலவீனத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரத்தில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் பலவீனத்தில் இருக்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க சால்வையை போட்ட அற்புதம் நடந்துச்சுங்க. நிழல் பட்ட அற்புதம் நடந்துச்சுங்க. கர்த்தர் பவுலின் கைகளினாலே பயங்கரமான அற்புதங்களை செய்தார். சீசர்களை விட பவுல் தான் அதிக அற்புதங்களை செய்தார், சீசர்களை காட்டிலும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார். சங்கீதம் 25:18. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். கலேசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மன்னிக்க போகிறார். தயவில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியரே, நான் பெரியவன் அல்ல, பெரிய ஊழியக்காரன் அல்ல. இயேசுவை சுமக்கிற சாதாரண கழுதை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே அவரோட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் எழும்பும்படி நான் விரும்புகிறேன். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஹல்லேலூயா.
லூக்கா 5:24 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசுக்கு மாத்திரம்தான் மன்னிக்க அதிகாரம் இருக்கு. இவ்வளோ பெரிய ஊழிய காட்ட போயும் பாஸ்டர், பிரதர், ப்ராஃபட் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அது சரியான மன்னிப்பு அல்ல. நான் கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பிரதர் சாரி. நோ, ஏன்ட மன்னிப்பு கேட்க கூடாது. பைபிள் படிச்சியான்னு கேட்பேன் எடுத்தோன்னே. இல்ல பைபிள் படிக்கல, சாரி என்பாங்க. எதுக்கு சாரி சொல்ற? ஆண்டவர் பாத்துல உட்கார். ஜெபம் பண்ணியா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருப்பேன். எவ்வளவு நேரம் சாப்பிட்ட? 3 நேரம் சாப்பிட்டேன். எத்தனை நேரம் டீ குடிச்சேன்? 3 நேரம் டீ குடிச்சேன். எவ்வளவு நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்? 2 தடவை சாப்பிட்டேன். குளிச்சியா? குளிச்சேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியா? பண்ணேன். பவுடர் போட்டியா? போட்டேன். செருப்பு போட்டியா? போட்டேன். செல்போன் சார்ஜ் போட்டியா? போட்டேன். ஆனா ஜெபம், உள்ளான மனுஷனுக்கு சார்ஜே இல்லையே. உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டு இருக்கிறானே. உள்ளான மனுஷன் சோம்பேறியா இருக்கிறானே. உள்ளான மனுஷன் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறானே. உள்ளான மனுஷன் வேலையே செய்யலையே. அவனை தூங்க வச்சிட்டு இருக்கிறியே, என்ன நியாயம்? நான் ஜெபம் நடத்துறேன், ஊழியம் செய்யறேன், ஆத்துமாக்களுக்காக ஆடுறேன், ஆத்துமாக்களுக்காக மன்றாடுறேன். கரெக்ட். எத்தனை பேர் திரும்பி இருக்கிறாங்க? தேசத்து குண்டாஞ்சட்டிக்குள்ளதான் இன்னும் குதிரை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன், அபிஷேகம் பண்ற கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அத்தனை பேர் ஆவியில நிரம்புறாங்க. பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்னும் எழுப்புதல் வரல. எழுப்புதல் 3rd வேர்ல்டு வாருக்கு பிறகுதான் வரும். 25, 26, 27, 28 மிக 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 மோசமான வருஷங்கள். ஆஃப்டர் 29 என்ன கர்த்தர் வெளிப்படுத்தல. 3rd வேர்ல்டு வார் வரும். அநேக கோடிக்கணக்கான மக்கள் மரிப்பார்கள். மின்சாரம் போயிடும், சார்ஜ் போட முடியாது, தண்ணி இருக்காது, போர் தண்ணி தான். அப்புறம் கடையெல்லாம் அடைக்கப்பட்டுரும். டெலிவிஷன் பார்க்க முடியாது, ஏசி போட முடியாது, ஃபேன் போட முடியாது, கார்பரேஷன் வாட்டர் திருப்புறம் வரமாட்டான், தண்ணி கேன் வச்சிருக்கிறவன் வரமாட்டான், ஹோட்டல் எல்லாம் அடைக்கப்பட்டுரும். டெலிவிஷனில் சொல்லுவார்கள், 3rd வேர்ல்டு வார் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறது, ஜனங்களே யாரும் வெளியே வராதீர்கள், குண்டு மழை பொழிய போகிறது. எல்லாம் வீட்டுக்குள் முடங்கி இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் ஜெபிக்கிறவன் ஜெபிப்பான், உபவாசிக்கிறவன் உபவாசம் என்ன, சோறை சாப்பிட முடியாது. ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் டேப்பை திறப்பேன், தண்ணி வரும். நான் அரிசி அள்ளுவேன், வந்து கொண்டே இருக்கும். நான் காயை எடுப்பேன், வந்து கொண்டே இருக்கும். 5 அப்பம் 2 மீன்ல அற்புதம் செய்த ஆண்டவர் சாரிபாத் விதவையை பஞ்ச காலத்தில் ஆசீர்வதித்து போஜனம் கொடுத்த ஆண்டவர் ஏன் எனக்கு போஜனம் கொடுக்க மாட்டார்? நான் ஜெபிக்கிறவன், நான் தேவனோடு நெருங்கி இருக்கிறவன், தேவனோடு அன்பாய் இருக்கிறவன், ஜனங்களை சத்தியத்திற்கு நேராய் திருப்புகிறவன். நான் சொன்னேன், எனக்கு குறை வராது. அல்லேலூயா. என் வீட்டு கரண்ட் எரியும். எப்படி எல்லாம் கேட்க கூடாது. மரியாள் கேட்டா இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் திருஷ்டாந்தமா பைபிள்ல உண்மையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சாரிபாத்துக்கு போனா எலியா, அடைய சாப்பிட்டா முழுசா, போனா மாவு இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. 5 அப்பத்தை கொண்டா, 2 மீனை கொண்டான்னு இயேசு சொல்லல. இயேசுவே, எல்லா ஜனங்களும் பசியோடு இருக்கிறார்கள், எங்க போனாலும் இத்தனை ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்க முடியாது எங்கும் போது ஒரு சின்ன பையன்
ஞாபகம் வந்துச்சுங்க. 3 நாள் கழிச்சு சின்ன பையன் ஏசாமி பிரசங்கத்தை 3 நாள் முழுமையா கேட்டுட்டு இருக்கிறான். பிரமிச்சு டிஃபன் பாக்ஸையே பார்க்காம, அம்மா கொடுத்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்க்காம, இப்படி எல்லாம் பயல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கணும். பயலுக அம்மாவை திட்டுறான், அப்பாவை திட்டுறான். பையங்க வீட்டுக்குள்ள வந்தாலே பிள்ளைகள் நடுங்குறாங்க. பெற்றோர்கள், ஒரு அம்மா சொல்லிச்சு, பிரதர் என் பையன் வந்துட்டான், ஐயோ என்ன நடக்குமா தெரியல பிரதர், ஜெபம் பண்ணுங்க. இந்த பையன் எப்படிதான் உட்கார்ந்து இருந்தான். ஐயோ 3 நாள். திடீர்னு இவங்க எல்லாம் போய் கெஞ்சும் போது இவனுக்கு உணர்வு வந்துச்சு பாருங்க. இயேசுநாதர்கிட்ட போய் கொடுக்காம சீசர்கிட்ட கொடுக்குற 5 அப்பம் 2 மீன் இருக்கு. இயேசு கையில வச்சாரு. அண்ணாந்து பார்த்தார். சீசர்ல பார்த்து எல்லாம் வரிசையா உட்காரவை. சீசர்கள் ஒருத்தம் கேள்வி கேட்கல. பாத்தீங்களா, 5 அப்பம் 2 மீன் இத்தனை பேருக்கு பத்துமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து போய் பரிமாறுங்கன்னா அப்போ எடுக்க வந்துட்டே இருக்கு. மீன் பொரிச்ச மீன் வந்துகிட்டே இருக்கு. எங்க 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கு. மனைவி எத்தனை பேர்னு தெரியல, பிள்ளைகள் எத்தனை பேர்னு தெரியல. சுமாராய் 30,000 பேர் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். ஏன் உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு முடியாதா? நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பேத்திகளுக்காக முதல்ல அழுது ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் 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 எல்லா தேசத்திலும் எழுப்புதல் வர ஆரம்பிச்சு. நம்ம தேசத்துல எழுப்புதல் வரல, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கான். காலையில இயேசுவானவர் 3 மணி அளவில் வந்து நின்று ஜெப சத்தம் வரும் என்று பார்த்தால் கொரட்டை சத்தம். சிங்கம் கூட சரியா கர்ஜிக்குச்சா சத்தம் அதிகமா வராது. நம்ம என்னையா கொரட்டை? தேவ ஊழியன், தேவ விசுவாசி கொரட்டை போட்டா தூங்கிட்டு இருக்கிறது. அம்மா எந்திரிமா ஜெபம் பண்ணுமா, அப்பா எந்திரிப்பா ஜெபம் பண்ணுப்பா, அண்ணா எந்திரி ஜெபம் பண்ணு. இதுல வேற ரொம்ப உற்சாகம் வந்துடும் பாருங்க. பேசணும்னு உடனே இன்னைக்கு ராத்திரி அலாரம், எல்லாரும் அலாரவை 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். அலாரம் அடிக்கும், ஆஃப். இன்னொரு அலாரம் அடிக்கும், செல்போன் என்ன இப்படி அடிச்சிருக்கு, இன்னொன்னு தூங்கு. இன்னும் சிலர்லாம் இப்படி தெரியுமா, அலாரம் அடிச்சோன்ன ஏசப்பா ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டுமா அப்படின்பாங்க. ஏசு பக்கத்துல வந்து தூங்குமா அப்படின்னு சொல்றாரா? இல்ல, இவனே சொல்றான், ஏசப்பா 5 நிமிஷம் கழிச்சு நான் ஜெபம் பண்றேன். தூங்குவான் பாருங்க. தலைமாட்டில் பிசாசு வந்து, ஹலோ தூங்கிட்டேரு, நல்லா தூங்கிட்டு வெயில் அடிக்கும் பாருங்க. இயேசுவே 5 நிமிஷம் தானே தூங்கணும்னு நினைச்சேன், ஐயோ 6 7 ஆயிடுச்சா மணி, எந்திரி ஓடு, சட சட சடன் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா வேலைக்கு போயிடும். இந்த கேலண்டரு நான் அடிக்கிறது இல்லை. இந்த கேலண்டர் இருக்குல்ல, சர்ச்சில் கேலண்டர் கீழே வந்து சபையை பேரை போட்டு கேலண்டர் அடிப்பாங்க. வசன கேலண்டர் மேல ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம், ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வசனம். அது நான் அடிக்கிறது இல்லை. ஏன் அடிக்கிறது இல்லை தெரியுங்களா? இதை இவனுங்க வீட்டுல மாட்டிட்டு 12ஆம் தேதி கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சூப்பர் வசனம். ஜோசியமா ஜோசியமா? இந்த தங்க வாக்கு கால அட்டவணைய கண்டுபிடிச்சவன் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல அவனை உதைக்கணும். ஏன்னா டெய்லி ஒரு வசனமா பைபிளை எடுத்து வாசிமா. இதுதான் ஜீவன், இதுதான் பட்டயம். வேதத்தில் பிரியமாயிருந்து வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இடத்துல எளிமையில் பார்க்கலாம். சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம்.
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஆண்டவருக்குங்க பெரிய கூட்டம் தேவைதான். உடைந்து உடைத்து அழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை. மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை. சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஜெபித்த எசேக்கியா, நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஜெபித்த எஸ்தர், விடுவித்தாலும் சரி விடுவிக்காமற் போனாலும் சரி நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்ன சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எங்கே? சிங்கக்கவியில் போடுவார்கள் என்று தெரிந்தோம். இடைவிடாமல் 3 நேரம் ஆராதித்த தானியேல்கள் எங்கே? அலங்கத்திற்காக திரும்ப எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உபவாசித்து அழுது சாமக்காரர்களை எழுப்பின நெகேமியாக்கள் எங்கே? உடைக்கணும். உன் பிள்ளைகளுக்காக அழணும், பெற்றோர்களுக்காக அழணும், உன் சொந்த பந்தத்துக்காக அழுகணும். ஏசாமி மேல நீ வரும்போது எத்தனை வீடு கட்டின, எத்தனை பவுன் நகை வச்சிருக்கிற, பேங்க்ல எவ்வளவு லட்சம் வச்சிருக்க, கோடி வச்சிருக்க கேட்க மாட்டார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? உன் ஜீவ கிரீடத்திலே ஆத்துமாக்கள் என்ற முத்து பதிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த காலத்திலே எத்தனையோ பேரை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஜெபித்து ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வர எத்தனையோ வருஷங்கள் ஆனதையும் நான் அறிந்திருக்கிறேன். குறிப்பிட்டு ஜெபிப்பாங்க, சோர்ந்து போகாம ஜெபிப்பாங்க. ஒரு நாள் வரும் பொழுது அந்த ஒரு ஆத்துமா பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை போல சந்தோஷப்படுகிற ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் எங்கே? Jesus name. Hallelujah. எங்கே? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எல்லா கைகளை தட்டி தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலும் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே.
இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கைகளை தட்டி ஆவில நிரம்பி நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எஸ் 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 லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற கரங்களை தட்டி ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, பாடுங்க. எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்குது. அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, மலைகள் குன்றுகள் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் அனைத்து சேர்த்து கொண்டே, அநாதி சிநேகத்தால் இணைந்து கொண்டீர், நன்றி நன்றி. சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தீண்டாது. ஐயா தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவன் கொடுத்த பாஷைகளை பேசுங்க பார்க்கலாம். இந்த லைவ்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த லைவ் முடிந்து ஸ்ட்ரீம் ஆன பிறகு பார்க்க போகிற அநேகர் மேல ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, துதியின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, பாரமுள்ள இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகள் இனியாவது எழுப்பப்படட்டும். உன் ஜபத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு, உன் விண்ணப்பத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. உன் பர்ஸ கர்த்தர் பார்க்கல, உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குதுன்னு இயேசு பார்க்கல. நறுங்குண்ட ஆவியோடு ஜெபிக்கிற பிள்ளையை கர்த்தர் பார்க்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஓடிக்கு கீழ்ப்படுத்துகிறேன். ஜனவரி 1ஆம் தேதியில ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், அந்த காலத்துல என் மேல நீர் கொடுத்த அபிஷேகத்தை தாரும், அந்த காலத்துல கொடுத்த வரங்களை தாரும், அந்த காலத்துல ஜெபித்த ஜெப ஆவியை தாரும், அந்த காலத்துல பைபிள் வாசிச்ச அந்த வேதாகமத்தை வாசிக்கிற ஆர்வத்தை தாரும். இன்னும் நான் ஓடணும், நான் ஓடுறேன். இன்னும் நான் பிரசங்கம் பண்ணணும், நான் பிரசங்கம் பண்றேன். இனியும் ஆத்துமாக்களுக்காக அழணும், நான் அழறேன். மாசம் மாசம் இங்க இரவு ஜெபத்துக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வருவாங்க. மணிக்கணக்காய் ஜெபிப்பேன். என் பையன் 1.5 மணி நேரம் ஒரு சீம் நடத்துவான். 20 நிமிஷம் பிரசங்கம் நான் பண்ணுவேன். அவன் 5 மணி நேரம் பாடுவான் பாருங்க, நான் ஸ்டாப். 5 மணி நேரம் கீழே இறங்கி தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். இது
பெருமைக்காக சொல்லிங்க. இன்னும் நிறைய நேரம் ஜெபிக்கணும். எனக்கு ஆசை. 75 நாள் ஜெபம், இன்னொரு சில இடங்களில் 100 நாள் ஜெபம், இன்னொரு சில இடங்கள் 500 நாள் ஜெபம் போயிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பணும்னா இந்த ஜெபத்தை நடத்துகிறவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் அதை நடத்தும். ஹோலி லேண்ட் டிவி அருமையான தேவ மனுஷன் நடத்துகிறார். என் மகன் சொன்னார், பா ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்தார்கள் அப்பா, கர்த்தர் எல்லாரையும் தொட்டார். ஆர்சியிலிருந்து வந்த ஒரு தேவ மனிதர் என் மகனுடைய கையை பிடித்து சொன்னாரா, ரொம்ப உற்சாகமா இருந்தது தம்பி, நான் கூப்பிடுறேன் உங்களை, நான் கூப்பிடுறேன், அரேஞ்ச் பண்றேன் ஆர்சியில என்று சொன்னாராம். எத்தனையோ பேர் சொன்னாங்களாம், உங்க அப்பா பல வருஷங்களுக்கு முன்னால் இங்க வந்திருந்தாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாருப்பா, உங்க அப்பா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இன்னும் ஆத்துமாக்கள் வரும்போது பாஸ்டர் சொல்றாரு, அடுத்த வருஷம் இன்னும் பெரிய கிரவுண்ட நான் எடுக்க போறேன், நான் பெரிய அசைவை உண்டாக்க போறேன். உங்க மகன் மூலமாய் தேவன் அசைத்த அசைவு இன்னும் இருக்கு சொல்லுகிறார். அவருக்கு பாரம் பாருங்க, அன்னைக்கு நடத்தினார் 40 நாள், இன்னைக்கு நடத்தியிருக்கார் 75 நாள். சாதாரண காரியம் இல்ல. கோஆபரேட் பண்ணுங்க. இந்த திருச்சபையை இந்த நாள் ஜெபத்திற்கு திறந்து கொடுத்த அன்பு போதகர், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, இந்த சபையை ஆத்துமாக்களால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த சபையை குறித்த தரிசனம் ஏன் உடைந்து போகிறது? ஏன் இந்த சபையின் தரிசனம் உடைந்து போகிறது? இந்த சபையின் ஊழியக்காரருக்குள்ள இருந்த உற்சாகம் எல்லாம் தணிந்து போகிறதே அப்பா. ஒருவேளை இந்த திருச்சபையில் என் காலை வைத்து இந்த திருச்சபைக்காக ஜெபிக்க ஒரு தருணத்தை கொடுத்திருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஹோலி லேண்ட் டிவி ஆசீர்வதியும். நிறைய ஸ்பான்சர்ஸ் எழுப்பும். எத்தனையோ லைவ் பண்றாங்கப்பா, பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. தேவன் கொடும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.